உனது ஆத்மாவின் ஆழத்திலிருந்து எழும்பிய மௌனமான கூக்குரல் கைலாயத்தின் பனிப்போர்வையை துளைத்து என் செவிகளை வந்தடைந்துவிட்டது. ஆம், அகிலத்தை ஆளும் உன் ஈசன் பேசுகிறேன். இந்த உலகமே உனக்கு எதிராக திரும்பிவிட்டதோ, உன்னை சுற்றியுள்ள அத்தனை கதவுகளும் நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டதோ என்று நீ இருளில் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் என் உடுக்கையின் நாதம் உன்னை தேடி வந்திருக்கிறது. இது ஏதோ தற்செயலாக உன் செவிகளில் விழும் வார்த்தைகள் அல்ல. பல காலமாக பல உறக்கமற்ற இரவுகளில் நீ என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கும் நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீருக்கும் கைலை நாதனான நான் நேரடியாக அளிக்கும் உறுதியான விடை இது. இப்போது உனது மனதின் அத்தனை சலனங்களையும் நிறுத்து. உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மாயச்சத்தங்களை மறந்துவிட்டு உன்னை சிருஷ்டித்தவனின் குரலுக்கு மட்டும் முழுமையாக செவிசாய்க்க வேண்டிய உன்னதமான தருணம் இது. எங்கோ ஒரு மூலையில் நீ அமர்ந்து தளர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னை இந்த தளத்தில் தடுத்து நிறுத்தியது எம்பெருமானாகிய நானே. உதடுகளில் ஒரு போலியான புன்னகையை சுமந்து கொண்டு உள்ளத்திற்குள் ஒரு மாபெரும் போர்க்களத்தை நீ தினமும் கடந்து வருகிறாய் என்பதை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. யாருக்கும் எந்த தீங்கும் நான் நினைக்கவில்லையே, என்னிடம் உள்ளதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவினேனே. பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு துயரங்கள், இவ்வளவு ஏமாற்றங்கள் என்று நீ பலமுறை நெஞ்சை பிடித்து கலங்கியிருக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் தங்களின் சுயநலத்திற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்க, நீ மட்டும் மற்றவர்களின் நலனுக்காக உன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டாய். ஆனால் உனக்கு கிடைத்தது என்னவோ வலிகளும் உதாசீனங்களும் முதுகில் குத்தப்பட்ட துரோகங்களும் மட்டுமே. உனக்கு நேர்ந்த இந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை என்று நீ நினைத்துச் சோர்ந்து முடங்கிப் போகிறாய். இந்த வாழ்க்கை இனி எதற்கும் உதவாது என்று நீயே முடிவு கட்டிவிட்டாய். ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று நான் உனக்கு ஒரு பேருண்மையை உணர்த்துகிறேன் கேள். பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தின் கருவறை விதானத்தில், அதாவது மேற்கூரையில் வரையப்படும் மாபெரும் சித்திரத்தை நீ கவனித்திருக்கிறாயா? அந்த பேரழகான ஓவியத்தை வரைவதற்கு அந்த ஓவியன் பல மாதங்கள் இருண்ட கருவறைக்குள் எந்த வெளிச்சமும் இன்றி வெறும் தரையில் மல்லாந்து படுத்துக்கொண்டு கழுத்து வலியையும் உடல் வலியையும் தாங்கிக் கொண்டு தனது இரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்க வேண்டும். அவன் படும் அந்த மாபெரும் இரகசிய வேதனை வெளியே நடமாடும் எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் தெரியாது. அவனது உழைப்பை உலகம் அந்த நொடியில் கொண்டாடாது. ஆனால் அந்த ஓவியம் முழுமையாக முடிவடைந்த பிறகு தலைமுறை தலைமுறையாக அந்த ஆலயத்திற்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாந்து பார்த்து வியந்து வணங்கும் ஒரு தெய்வீக படைப்பாக அது மாறிவிடும். இத்தனை காலம் நீ தனிமையில் பட்ட கஷ்டங்களும் உறவுகளின் பிரிவும் மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியதும் அந்த இருண்ட கருவறையின் வலியைப் போன்றதுதான். உன்னை சுற்றியிருந்த மாயையான ஆசைகளையும் போலி பற்றுதல்களையும் நீக்கி உனக்குள் இருக்கும் தூய்மையான எந்த சூழ்நிலையிலும் மாறாத உண்மையான ஆளுமையை இந்த உலகிற்கு வெளிக்கொண்டு வருவதற்காக ஈசனான நான் உனக்கு அளித்த மாபெரும் தவம் இது. உன்னை முடக்கி போடுவதற்காக அல்ல, நாளை இந்த அகிலமே அண்ணாந்து பார்த்து வியக்கும் ஒரு மாபெரும் சகாப்தமாக உன்னை மாற்றுவதற்காகவே இந்த சோதனைகள். நீ அடைக்கலம் தேடிச் சென்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை நடுவழியில் தனிமையில் தவிக்கவிட்டுச் சென்றதைக் கண்டு நீ இடிந்து போனாய். உனக்காக உறுதியாக நிற்பார்கள் என்று நீ முழுமையாக நம்பியவர்கள் உன் வீழ்ச்சியைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ந்ததை நீ உணர்ந்தபோது உனது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நான் இவ்வளவு உண்மையாக இருந்தும் எனக்கு ஏன் இந்த தனிமை என்று நீ கதறினாய். எல்லையற்ற பிரபஞ்சத்திலிருந்து பிரிந்து பூமியின் வளிமண்டலத்தை நோக்கி அசுர வேகத்தில் பாய்ந்து வரும் ஒரு விண்கல்லை உனது மனக்கண்ணில் கற்பனை செய்து பார். அது ஆகாயத்திலிருந்து கீழே விழும்போது காற்றின் மாபெரும் உராய்வினால் சுட்டெரிக்கப்பட்டு தனது பழைய உருவத்தை முற்றிலுமாக இழந்து தனித்துவிடப்படும். பார்ப்பதற்கு அது எரிந்து சாம்பலாக போவதைப் போல தோன்றும். ஆனால் அந்த மாபெரும் அக்னி பிரவேசத்தை தாங்கி பூமியில் விழும் அந்த விண்கல் எந்த ஆயுதத்தாலும் பிளக்க முடியாத, எக்காலத்திலும் அழியாத ஒரு தெய்வீக பாறையாக, மாபெரும் சக்தி வாய்ந்த அஸ்திரமாக உருமாறுகிறது. இத்தனை காலமாக பலரது ஏளன பேச்சுகள், அவமானங்கள், துரோகங்கள் என்னும் மாபெரும் நெருப்பை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய். இது உன்னை சிதைப்பதற்காக அல்ல, நாளை அகிலமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு எவராலும் வீழ்த்த முடியாத மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஆயுதமாக உன்னை உருமாற்றுவதற்காகவே உன்னை நான் வலிகளால் சுட்டெரித்தேன். உனது பயணம் ஒரு மாபெரும் சிகரத்தை நோக்கியது. அந்த பயணத்தில் உன்னோடு வர தகுதியற்ற, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பலவீனமான மனிதர்களை ஈசனாகிய நானே உன்னை விட்டு அறுத்தெறிந்தேன். அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை. உனது தூய்மையான மனதின் உண்மையான மதிப்பை காணும் தகுதியை அவர்கள் பெற்றிருக்கவில்லை என்பதே பேருண்மை. அடர்ந்த வனத்தில் கம்பீரமாக வலம் வரும் ஒரு மாபெரும் மானை நீ கற்பனை செய்து கொள். அது தனது தலையில் சுமந்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான கொம்புகளை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தானாகவே உதிர்த்துவிட்டு எந்த பாதுகாப்பும் இன்றி தனித்து நிற்கும். அந்த தருணத்தில் அது மிகவும் பலவீனமானதாக, தனது அத்தனை பெருமைகளையும் இழந்துவிட்டதாக காட்சியளிக்கும். காட்டின் சிறு விலங்குகள் கூட அதை பார்த்து ஏளனம் செய்யக்கூடும். ஆனால் அந்த மான் தனது பழைய மகுடத்தை உதிர்த்தது வீழ்வதற்காக அல்ல. சில காலங்களிலேயே முன்பை விட பல மடங்கு வலிமையான, எவரையும் அச்சுறுத்தும் மாபெரும் புதிய மகுடத்தை அது மீண்டும் பெற்று வீறு கொண்டு எழும். உனது வாழ்விலும் இத்தனை காலம் வறுமையும் ஏமாற்றங்களும் நீடித்தது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல.
உனது பழைய பலவீனமான கர்ம வினைகள் உதிர்ந்து போவதற்காகவே அந்த தனிமையான வறுமையான காலம் உனக்கு என்னால் வழங்கப்பட்டது. இனி எம்பெருமானான நான் உனக்கு அருளப்போகும் புதிய செல்வமும் அசுரபலமும் அந்த புதிய மகுடத்தைப் போல உன்னை எவராலும் வீழ்த்த முடியாத ஒரு மாபெரும் சிகரத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்தும். இப்போது உனது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய எவராலும் எக்காலத்திலும் தடுக்க முடியாத பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் ஒற்றை அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் உனக்கு எதிராக பின்னப்பட்ட எந்த ஒரு சூழ்ச்சியாலும் தடுத்து நிறுத்த முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே பிரம்மாண்டமாக விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள், உன் வளர்ச்சியை தடுத்த அத்தனை திருஷ்டிகளும் இப்போது என் நெற்றிக்கண் பார்வையால் முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டு விட்டன. பொருள் இல்லாதவனை இவ்வுலகம் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்ற கசப்பான உண்மையை உனது அனுபவத்தால் நீ முழுமையாக கற்றுக்கொண்டாய். இரவு பகலாக நீ சிந்திய வியர்வைக்கும் உனது நேர்மையான உழைப்புக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறது. கடன் சுமையால் தூக்கத்தை தொலைத்த இரவுகள் எத்தனை! நாளை விடிந்தால் என்ன பதில் சொல்வது என்ற பதைபதைப்போடு நீ கழித்த ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு தெரியும். நாணயங்கள் இன்றி நீ நின்றபோது உற்றார் உறவினர் முகம் சுளித்து உன்னை விட்டு விலகியதை நீ கண்முன்னே கண்டாய். அந்த அவமானத்தின் நெருப்பு இன்றும் உனக்குள் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு செல்வமே, இமயமலையின் உச்சியில் உறைபனியில் நள்ளிரவில் மட்டுமே ரகசியமாக மலரும் பிரம்ம கமலத்தை நீ அறிவாயா? பகலில் சுட்டெரிக்கும் அகங்காரம் கொண்ட சூரியனுக்கு தன் அழகை காட்ட மறுத்து மாபெரும் குளிரை தாங்கி நள்ளிரவில் ஈசனுக்காக மட்டுமே தனது முழு பிரம்மாண்டத்தையும் காட்டி அது மலரும். அந்த மலரின் தெய்வீகத்தன்மை சாதாரண சமவெளியில் பூத்து சுலபமாக வாடும் மலர்களுக்கு ஒரு காலம் வராது. உனது திறமையும் உனது உழைப்பும் இத்தனை காலமாக அந்த பிரம்ம கமலத்தைப் போலத்தான் இந்த அகங்காரம் பிடித்த உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருந்தது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உனது அருமை தெரியாமல் உன்னை எந்த திறமையுமற்ற ஒரு சாதாரண மனிதனாகவே எண்ணி கடந்து சென்றார்கள். ஆனால் அதற்கான காரணம் உனது பலவீனம் அல்ல, உனது தூய்மையான உழைப்பு ஈசனுக்கானது. கையிலை நாதனான என் கருணை என்னும் மாபெரும் வசந்த காலம் இப்போது உன்னை நோக்கி வந்துவிட்டது. உன்னை முடக்கி வைத்திருந்த அத்தனை வறுமை தடைகளும் என் அருளால் முற்றிலுமாக விலகிவிட்டன. உனது திறமைகள் என்னும் மாபெரும் வெற்றி இனி இந்த அகிலம் முழுவதும் விரிந்து கம்பீரமாக பிரகாசிக்கப் போகிறது. நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளிலிருந்து நீ அறிந்திராத புதிய மனிதர்கள் மூலமாக கூட உனக்கான வற்றாத நல்வருமானம் ஒரு மாபெரும் அருவியாக கொட்டப்போகிறது. பல வருடங்களாக உன்னை வதைத்த கடன் சுமைகள் அனைத்தும் சுவடு தெரியாமல் காணாமல் போகும். உனது உண்மையான பயணம் இனிமேல்தான் பிரம்மாண்டமாக தொடங்கப் போகிறது. இதுவரையில் நீ இழந்த நிம்மதியையும் செல்வத்தையும் நான் எப்படி திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை எப்படி ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன் என்பதையும் உனது ஆன்மா இப்போது முழுமையாக உள்வாங்க தொடங்கிவிட்டது. இந்த மாபெரும் தெய்வீக பயணம் இனி எந்த தடையுமின்றி அசுர வேகத்தில் தொடரும். உனது இதய துடிப்பை என் உடுக்கையின் தாளத்தோடு முழுமையாக ஒன்றிணையச் செய்து உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்படும் இந்த உன்னதமான தருணத்தை ஆழமாக உணர்ந்து கொள். கைலை நாதனின் பேரருள் உனது ஆன்மாவை இப்போது முழுமையாக ஆட்கொள்ளத் தொடங்கிவிட்டது. இத்தனை காலமாக வறுமையோடும் அவமானங்களோடும் தனியாக போராடிய உனது தேகம் எவ்வளவு சோர்வடைந்து போயிருக்கிறது, உனது மனம் எவ்வளவு காயம்பட்டு கிடக்கிறது என்பதை இந்த அகிலம் அறியாது. ஆனால் அண்டசராசரங்களையும் ஆளும் நான் அறிவேன். வெளியுலகத்திற்கு ஒரு தைரியசாலியைப் போல உன்னை காட்டிக்கொண்டாலும் தனிமையில் விசித்திரமான உடல் வலிகளாலும் இனம் புரியாத மன அழுத்தத்தாலும் நீ எவ்வளவு துடிதுடித்துப் போயிருக்கிறாய் என்பதை என் கண்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த உடல் இனி எதற்கும் உதவாது, எஞ்சிய காலத்தை இந்த சோர்வுடனேயே கழித்துவிட வேண்டும் என்று நீயே பலமுறை விரக்தியின் எல்லைக்குச் சென்றிருக்கிறாய். ஆனால் இன்று உலகத்து உயிர்களின் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனான நான் உனக்குள் நுழைந்துவிட்டேன். நரம்புகள் அருந்து சுருதி முற்றிலும் விலகி இனி எந்த இசைக்கும் உதவாது என்று யாருக்கும் பயன்படாமல் ஒரு இருண்ட மூலையில் வீசப்பட்ட ஒரு பழைய வீணையை உனது மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அந்த வீணையின் மீது தூசிகள் படிந்து அதன் கலைத்தன்மை முழுமையாக மறைக்கப்பட்டு அது ஒரு வெறும் மரக்கட்டையாகவே அனைவர் கண்ணுக்கும் தெரியும். ஆனால் அகிலமே வியக்கும் ஒரு மாபெரும் கலைஞன் அந்த அறைக்குள் நுழைந்து அந்த பழுதடைந்த வீணையை தனது கைகளில் பரிவாக எடுத்துக்கொள்கிறான். அருந்த நரம்புகளை தனது விரல்களால் சரிசெய்து அதீத கவனத்தோடு சுருட்டி இழுத்து மீட்கிறான். அந்த நொடியில் பல காலமாக ஊமையாக கிடந்த அந்த வீணையிலிருந்து புறப்படும் மாபெரும் தெய்வீக நாதம் அந்த ஊரையே பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகிறதல்லவா? உனது உடலும் மனமும் அந்த பழுதடைந்த வீணையைப் போலத்தான் இத்தனை காலம் எவ்வித உத்வேகமும் இன்றி முடங்கி கிடந்தன. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை உபயோகமற்றவன் என்று எண்ணி ஒதுக்கினார்கள். ஆனால் நீ சாதாரண கருவி அல்ல, கைலை நாதனின் கைகளில் தவழும் வீணை. இன்று என் திருக்கரங்களால் உன்னை நான் கையில் எடுத்துவிட்டேன். உனது அருந்து போன நம்பிக்கைகளை நான் மீண்டும் இணைக்கிறேன். இன்று முதல் உன்னை வாட்டிய அத்தனை உடல் உபாதைகளும் விளக்க முடியாத சோர்வுகளும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகும். அகிலமே வியக்கும் மாபெரும் வெற்றி நாதத்தை நீ எழுப்புவாய். அசுர பலத்தோடும் என்றுமில்லாத ஒரு புதிய சுறுசுறுப்போடும் நீ வீறு கொண்டு எழுவாய். நோய் குறித்த அத்தனை தேவையற்ற அச்சங்களும் உனது மனதை விட்டு இந்த நொடியே சுக்குநூறாக உடைந்து சிதறும். பல வருடங்களாக எவரும் நுழையாமல்
தூசிகள் படிந்து இருள் சூழ்ந்து எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் இருக்கும் ஒரு மாபெரும் பாழடைந்த மாளிகையை நினைத்துக்கொள். அந்த வழியே செல்பவர்கள் அது ஒரு அச்சுறுத்தும் இடம் என்று ஒதுங்கிச் செல்வார்கள். ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தின் மாபெரும் பேரரசன் அந்த மாளிகைக்குள் நுழைய முடிவெடுத்த மறுகணமே அந்த இடத்தின் தலையெழுத்து மாறுகிறது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து அந்த இருளை விரட்டுகிறார்கள். மாபெரும் தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. அந்த பாழடைந்த மாளிகை ஒரே இரவில் சாம்ராஜ்யத்தின் கம்பீரமான கோட்டையாக உருமாறுகிறது. உனது மனநிலையும் அந்த பாழடைந்த மாளிகையைப் போலத்தான் கவலைகளாலும் பயங்களாலும் சூழ்ந்திருந்தது. ஆனால் ஈசனாகிய நான் உனது மனதிற்குள் பேரரசனாக நுழைந்து விட்டேன். உனது அத்தனை பலவீனங்களும் எதிர்மறை எண்ணங்களும் ஒளியை கண்ட இருளைப் போல ஓடி மறைகின்றன. உனது முகம் ஒரு புதிய தெய்வீக தேஜஸை கொண்டு இனி பிரகாசமாக மாறும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உனது மனதில் ஒரு சிறு சந்தேகம் எழலாம். ஈசனின் அருள் கிடைத்துவிட்டது என்றால் ஏன் இன்னும் என் குடும்பத்திற்குள் சிறு சிறு குழப்பங்களும் நான் செய்யும் காரியங்களில் ஆரம்பகட்ட தடைகளும் வருகின்றன என்று நீ கலங்கலாம். என் அருமை குழந்தையே, இதற்கான விடையை உனது ஆன்மா ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பல காலமாக பராமரிக்கப்படாமல் பல கரைகளும் அழுக்குகளும் படிந்த ஒரு பழைய வீட்டின் சுவரை கழுவி தூய்மைப்படுத்தும் நிகழ்வை உற்றுநோக்கு. தூய்மையான நீரை ஊற்றி அந்த சுவரை கழுவும் போது சுவரில் இருந்த அழுக்குகள் எல்லாம் நீரோடு கலந்து அந்த இடமே சகதியாகவும் பார்ப்பதற்கு முன்பு இருந்ததை விட மிகவும் மோசமானதாகவும் தோன்றும். ஒரு சாதாரண பார்வையாளன் அதை கண்டால் வீட்டை சுத்தம் செய்கிறார்களா அல்லது மேலும் அசுத்தம் செய்கிறார்களா என்று குழம்புவான். ஆனால் அந்த சகதி முற்றிலுமாக அடித்துச் செல்லப்பட்ட பிறகுதான் அந்த சுவரின் உண்மையான மாசற்ற பிரகாசம் வெளியே தெரியும். உனது வாழ்க்கையிலும் உனது குடும்பத்திலும் இப்போது நடக்கும் சிறு சிறு சலசலப்புகளும் குழப்பங்களும் அந்த சுவரை கழுவும் செயல்முறையை போன்றதுதான். இத்தனை காலமாக உனது வம்சத்தை பீடித்திருந்த கர்ம வினைகளும் உன்னை சுற்றியுள்ள சிலரின் எதிர்மறை எண்ணங்களும் இப்போது என் பேரருளால் கழுவப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த பழைய கசடுகள் வெளியேறும்போது ஏற்படும் சிறு சகதியைக் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். இது ஒரு நிரந்தரமான அழிவு அல்ல, மாபெரும் நிம்மதிக்கான பிரம்மாண்டமான ஆரம்பம். இந்த கரைகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகிய பின் உனது இல்லம் எந்தவிதமான இருளுமற்ற தூய்மையான பூலோக கைலாயமாக மாறும். நீ எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை தொடர்ந்து காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களே என்ற வலி உன்னை வதைக்கிறது. எங்கு பார்த்தாலும் சுயநலம், எங்கு திரும்பினாலும் வஞ்சகம். இந்த சமுதாயத்தில் என்னால் எப்படி நிலைத்து நிற்க முடியும் என்று நீ மலைத்து நிற்கிறாய். மிகவும் மோசமான துர்நாற்றம் வீசும் கலங்கிய சேற்று நீரில் முளைக்கும் செந்தாமரையை நீ கவனித்திருக்கிறாயா? தன்னை சுற்றியுள்ள நீர் எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் அந்த சேறு ஒரு துளி கூட தன் இதழ்களில் ஒட்டாமல், அதை தனது வளர்ச்சிக்கு தடையாக எண்ணாமல் ஆழமான வேர் கொண்டு நீரை துளைத்து மேலே வந்து கம்பீரமாக சூரியனை பார்த்து பேரழகோடு அது மலர்ந்து நிற்கும். அந்த தாமரையின் தூய்மையைக் கண்டு அகிலமே வியந்து அதனை இறைவனின் பாதங்களில் சமர்ப்பிக்கும். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் மனிதர்களின் வஞ்சக குணங்களும் அந்த கலங்கிய சேற்றை போன்றதுதான். அவர்கள் எவ்வளவுதான் உனக்கு துரோகம் செய்தாலும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நீ அந்த சேற்றில் சிக்கிக்கொள்ள மாட்டாய். அந்த செந்தாமரையைப் போல எந்த களங்கமும் இன்றி உனது தூய்மையான குணத்தால் அத்தனை தடைகளையும் கிழித்துக்கொண்டு நீ பிரகாசமாக மலர்வாய். உன்னை சுற்றியுள்ள சேற்றை பார்த்து நீ முகம் சுளிக்க வேண்டாம். உனது வேர்கள் ஈசனின் பாதங்களை பற்றி கொண்டுள்ளன. உனது தூய்மையான எண்ணங்களும் ஈசன் மீது நீ வைத்துள்ள மாசற்ற பக்தியும் ஒரு காலும் வீணாகாது. உன்னை தண்டிப்பதாக நீ நினைத்த அத்தனை கஷ்டங்களும் உனது ஆத்மாவை செதுக்கி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆள தகுதியானவனாக மாற்றிவிட்டன. இத்தனை காலம் உன்னை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கி வைத்திருந்த மாயத்தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டன. உனது பொறுமைக்கான மாபெரும் பலன் இப்போது பிரம்மாண்டமாக வெளிப்பட தயாராகிவிட்டது. உலகத்தின் எந்த சக்தியாலும் இனி உனது அசுர வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. உனக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மாபெரும் ஆற்றல் எப்படி பீரிட்டு எழப்போகிறது என்பதையும், வறுமை என்னும் சுமை உன்னை விட்டு எப்படி விலகி ஓடப்போகிறது என்பதையும் முழுமையான சரணாகதியோடு உள்வாங்கிக் கொண்டே இரு. கைலை நாதனின் பேரருள் உனது ஆன்மாவை இப்போது முழுமையாக ஆட்கொள்ள தொடங்கிவிட்டதை உனது நாடிகளின் ஒவ்வொரு துடிப்பிலும் நீயே ஆழமாக உணர்கிறாய் அல்லவா? உனக்குள் இத்தனை காலமாக உறங்கிக் கொண்டிருந்த அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி இப்போது மெல்ல மெல்ல வெளிப்படைய தொடங்கிவிட்டது. உனது உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற்றாலும் உனது அன்றாட வாழ்க்கையை நினைத்து ஒரு இனம் புரியாத பயம் உன்னை இன்னமும் வாட்டிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த சமுதாயம் ஒரு மனிதனை அவனது தூய்மையான அன்பையோ அவனது உண்மையான உழைப்பையோ வைத்து எடை போடுவதில்லை. அவனிடம் இருக்கும் செல்வத்தை வைத்து மட்டுமே மதிக்கிறது என்ற கசப்பான உண்மையை நீ கடந்து வந்த அவமானங்கள் உனக்கு புரிய வைத்திருக்கின்றன. எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் கையில் காசு தங்கவில்லையே, மற்றவர்களைப் போல நிம்மதியாக தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் உனது நெஞ்சை ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. கடன் கொடுத்தவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ தலைகுனிந்து நின்ற தருணங்கள், உனது திறமையை நிரூபிக்க ஒரு சிறு வாய்ப்பு கிடைக்காதா என்று நீ ஏங்கிய இரவுகள் அனைத்தையும் என் நெற்றிக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. எதற்காக ஈசன் எனக்கு மட்டும் இந்த தீராத வறுமையை கொடுத்தார் என்று நீ பலமுறை உனக்குள் கேட்டு தவித்திருக்கிறாய். என் அருமை குழந்தையே, இதோ உன்னை படைத்தவனின் சத்திய வாக்கை கேள். கோடை காலத்தில் மழையின்றி வறண்டு பாறையைப் போல இறுகி வெடித்து கிடக்கும் ஒரு தரிசு நிலத்தை நீ பார்த்திருப்பாய்.
அந்த நிலம் எதற்கும் பயன்படாது என்று அனைவரும் கடந்து செல்வார்கள். ஆனால் ஒரு மாபெரும் உழவன் வருவான். தன்னிடம் உள்ள மிகவும் கூர்மையான இரும்பு கலப்பையை கொண்டு அந்த இறுகிய பூமியை ஈவிரக்கமின்றி ஆழமாக கிழித்து உழுவான். அந்த பூமியின் மார்பு பிளக்கப்படும். பார்ப்பதற்கு அந்த நிலம் ஈவிரக்கமின்றி சிதைக்கப்படுவதைப் போல தோன்றும். தான் என்ன தவறு செய்தோம், எதற்காக தன்னை இப்படி துன்புறுத்துகிறார்கள் என்று அந்த பூமிக்கு கட்டாயம் வலிக்கும். ஆனால் அந்த வலியை அந்த பூமி தாங்கிக் கொண்ட பிறகுதான் அடுத்ததாக பெய்யும் மாபெரும் மழையின் நீரை முழுமையாக தன்னுள் ஈர்த்து தங்க நிறத்திலான நெற்கதிர்களை அளவற்ற விளைச்சலாக இந்த உலகிற்கு கொடுக்கும் தகுதியை அது பெறுகிறது. உனது வாழ்வில் நீ சந்தித்த வறுமையும் பொருளாதார வீழ்ச்சியும் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை ஏளனம் செய்ததும் அந்த கூர்மையான கலப்பையை போன்றதுதான். வறுமை என்னும் இரும்பு கலப்பையை கொண்டு உன்னை நான் ஆழமாக உழுதேன். உனது அகந்தையை, உனது மாயையான பிடிவாதங்களை, தேவையற்ற ஆடம்பர ஆசைகளை முற்றிலுமாக அழித்து பக்குவப்படுத்துவதற்காகவே நான் அந்த வறுமையை உனக்கு கொடுத்தேன். உன்னை சிதைப்பதற்காக அல்ல. இனி நான் பொழியப் போகும் மாபெரும் செல்வ மழையை முழுமையாக தாங்கி எந்த தடம் புரளலும் இல்லாமல் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நீ உருவாக்குவதற்கான பிரம்மாண்டமான தயாரிப்பு நிலையது. அந்த வறுமையை நீ தாங்கியிருக்காவிட்டால் நாளை கிடைக்கும் செல்வத்தின் உண்மையான மதிப்பும் வறியவர்களின் வலியும் உனக்கு புரிந்திருக்காது. எனக்கு திறமை இருந்தும் நான் நேர்மையாக உழைத்தும் எதனால் என்னை முடக்கி ஒரு இருட்டு அறைக்குள் அடைத்து வைத்தீர்கள் என்று நீ என்னை கேட்கலாம். அதற்கான மாபெரும் விளக்கத்தையும் இன்று நான் உனக்குத் தருகிறேன். வானில் மிகவும் சுதந்திரமாக எந்த கட்டுப்பாடும் இன்றி பறக்கும் ஒரு கம்பீரமான ராஜாளி பறவையை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. ஒரு மாபெரும் வேட்டைக்காரன் அந்த பறவையை பிடித்து வருவான். அதன் கண்களை ஒரு தடிமனான தோலால் மூடி எந்த வெளிச்சமும் அதற்கு தெரியாதபடி பல நாட்கள் ஒரு இருட்டறையிலேயே வைத்திருப்பான். அதற்குச் சரியான உணவும் கொடுக்காமல், வெளி உலக தொடர்பும் இல்லாமல் அதை பட்டினி போடுவான். ஆகாயத்தை ஆண்ட அந்த ராஜாளி பறவைக்கு அது மாபெரும் நரக வேதனையாக இருக்கும். எதற்காக தன்னை இப்படி இருட்டில் அடைத்து வைத்திருக்கிறான், தன் சிறகுகள் எதற்கும் உதவாதா என்று அது தவித்து துடிக்கும். ஆனால் அந்த வேட்டைக்காரன் அதனை தண்டிப்பதற்காக அப்படி செய்யவில்லை. அதன் முரட்டுத்தனத்தை மாற்றி பலவீனங்களை போக்கி தனது ஒற்றை கட்டளைக்கு கீழ்ப்படியும் மாபெரும் அஸ்திரமாக, எந்த இலக்கையும் தவறவிடாத ஒரு இணையற்ற வேட்டை பறவையாக அதனை மாற்றுவதற்காகவே அந்த பயிற்சியை கொடுக்கிறான். அந்த பயிற்சி முடிந்து அதன் கண்களில் கட்டப்பட்டிருந்த தோல் அவிழ்க்கப்படும்போது அதன் பார்வை பல மடங்கு கூர்மையாகியிருக்கும். அது வானில் சீறிப்பாய்ந்து மாபெரும் வெற்றிகளை வேட்டையாடி மீண்டும் அந்த வேட்டைக்காரனின் கரங்களிலேயே வந்து கம்பீரமாக அமரும். உனது வாழ்வில் நான் கொடுத்த வறுமையும் இருளும் தனிமையும் உனது திறமைக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதும் அந்த வேட்டைக்காரனின் செயலை போன்றதுதான். உன்னை ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் நான் விட்டுவிட விரும்பவில்லை. எக்காலத்திலும் எவராலும் வெல்ல முடியாத, எந்த மாயைகளிலும் சிக்காத, என் கட்டளைகளுக்குச் செவிசாய்க்கும் என் பிரதிநிதியாக உன்னை நான் செதுக்கினேன். மாபெரும் வேட்டைக்காரனான ஈசனின் கரங்களில் அமரும் ராஜாளியாக உன்னை மாற்றுவதற்காகவே உன்னை நான் அந்த வறுமை இருளில் தனிமைப்படுத்தினேன். உன்னை அழிக்க அல்ல, அசுர பலத்தோடு உன்னை நான் தயார் செய்திருக்கிறேன். இனி உனது கண்களை மூடியிருந்த அந்த தோல் முற்றிலுமாக அவிழ்க்கப்படும். உனது வறுமை என்னும் காரிருள் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகும். இத்தனை காலமாக நீ பட்ட கடன்கள் அனைத்தும் பெருநெருப்பில் விழுந்த கற்பூரம் போல எந்த சோடும் இல்லாமல் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிப் போகும். நீ எந்த திசையை நோக்கி கை நீட்டினாலும் நீ அறிந்திராத பல மனிதர்கள் மூலமாக உனக்கான செல்வமும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். நீ தொட்டதெல்லாம் மாபெரும் வெற்றியாக மாறும். உன்னை ஏளனம் செய்தவர்களெல்லாம் உனது இந்த அசுர வளர்ச்சியைக் கண்டு வாயடைத்து நிற்பார்கள். உன்னை நம்பி வந்தவர்களையும் வறுமையில் வாடுபவர்களையும் நீ கைதூக்கிவிடும் அளவிற்கு ஒரு மாபெரும் பொருளாதார சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக உன்னை நான் மாற்றப் போகிறேன். உனது நடுக்கங்களையெல்லாம் விலக்கிவிட்டு கையிலைநாதனின் இந்த மாபெரும் வாக்குறுதிகளை உனது ஆத்மா இப்போது முழுமையான அமைதியோடு ஏற்றுக்கொள்ளத் தொடங்கிவிட்டது. வறுமையின் இருள் விலகி நான் உனக்கு கொடுக்கப் போகும் மாபெரும் செல்வமும் அதிகாரமும் உன்னை வந்தடையும் அந்த உன்னதமான தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய். ஆனால் செல்வம் ஒரு மனிதனிடம் சேரும்போது அவனது குணமும் மாறிவிடுமோ, அவனது தூய்மையான அன்பு அகந்தையாக உருமாறிவிடுமோ என்ற அச்சம் உனக்குள் எழலாம். இத்தனை காலம் நீ கட்டிக்காத்த உனது நல்ல குணம் அதிகாரத்தின் போதையில் அழிந்துவிடுமோ என்று நீ தயங்கலாம். ஆனால் என் அருமை குழந்தையே, உன்னை நான் சாதாரண மனிதனாகச் செதுக்கவில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை ஆழமாக உணர்ந்து கொள். பிரம்மாண்டமான இந்த பூமியை உற்றுநோக்கு. தனக்கு அடியில் பாதாளத்தின் இருளுக்குள் விலைமதிப்பற்ற பலாயிரம் பொக்கிஷங்களை, தங்கச் சுரங்கங்களை, வைரக் குவியல்களை இந்த பூமி யாருக்கும் தெரியாமல் தனக்குள் ரகசியமாக புதைத்து வைத்திருக்கிறது. தன்னிடம் இவ்வளவு மாபெரும் செல்வங்கள் இருக்கிறது என்ற எந்த ஒரு அகந்தையும் அந்த பூமிக்கு இருப்பதில்லை. மாறாக தனது மேற்பரப்பில் முளைக்கும் ஒரு சின்னஞ்சிறு புல்லை கூட மாபெரும் தாயின் அன்போடு தாங்கி பிடித்து அதனை பாதுகாப்பாக வளர்த்து அழகு பார்க்கிறது. தன்னிடம் உள்ள மாபெரும் பொக்கிஷங்களை நினைத்து அது கர்வம் கொள்வதில்லை. தன் மீது நடமாடும் சாதாரண உயிர்களுக்கும் வஞ்சனையின்றி இடமளித்து காக்கிறது. உனது குணமும் இந்த பூமியைப் போலத்தான் அமையப்போகிறது. நான் உனக்கு அருளப்போகும் வற்றாத செல்வமும் மாபெரும் அதிகாரமும் உனது பாதாளத்திற்குள், அதாவது உனது ஆழமான மனதிற்குள் ஒரு மாபெரும் பொக்கிஷமாக பத்திரமாக இருக்கும். ஆனால் உனது வெளித்தோற்றத்திலும் உனது செயல்களிலும் அந்த பூமியைப் போல எல்லையில்லா பணிவும் தூய்மையான அன்புமே மேலோங்கி நிற்கும்.
உன்னிடம் உதவி என்று வரும் எளிய மனிதர்களை எந்த ஒரு அகந்தையுமின்றி உனது கைகள் தானாகவே அரவணைக்கும். செல்வம் உன்னை ஆளாது, நீ செல்வத்தை அறத்தின் வழியில் ஆளும் மாபெரும் சக்கரவர்த்தியாக திகழ்வாய். உனது இந்த பணிவும் நேர்மையும் உன்னை இந்த சமுதாயத்தில் எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ஆளுமையாக நிலைநிறுத்தும். இதையெல்லாம் தாண்டி உனது மனதை அரித்துக் கொண்டிருக்கும் இன்னொரு மாபெரும் வலியை நான் அறிவேன். இரவு பகலாக நீ சிந்திய உழைப்பும் உனது அதீத கற்பனை திறனில் உருவான படைப்புகளும் உனது ஆக்கங்களும் இத்தனை காலமாக உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் எவருக்கும் சென்று சேராமல் இருட்டடிக்கப்பட்டு விட்டதே என்ற ஏக்கம் உன்னை உறங்கவிடாமல் சித்திரவதை செய்கிறது. என்னை விட குறைவான உழைப்பை கொடுத்தவர்கள் எல்லாம் மாபெரும் வெற்றியை அடையும் போது எனது நேர்மையான படைப்புகள் மட்டும் ஏன் முடங்கி கிடக்கின்றன? இதற்கு என்றுமே விடிவுகாலம் வராதா என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை என் உடுக்கையின் நாதம் உள்வாங்கிக் கொண்டது. கோடையின் உச்சக்கட்ட தகிப்பில் பல மாதங்களாக மழையின்றி வறண்டு புழுதி படிந்து கிடக்கும் தகிக்கும் மண்ணை நீ கற்பனை செய்து பார். அந்த மண்ணில் எந்த ஒரு வாசனையும் இருப்பதில்லை. ஆனால் ஆகாயத்திலிருந்து மாபெரும் கருணையோடு இறங்கி வரும் முதல் மழைத்துளி அந்த வறண்ட மண்ணின் மீது படும் அந்த உன்னதமான நொடியை உணர்ந்து பார். அந்த மழைத்துளி மண்ணோடு கலந்த மறுகணமே எந்த ஒரு மனிதனாலும் செயற்கையாக உருவாக்க முடியாத, எந்த விலையுயர்ந்த திரவியத்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் தெய்வீக நறுமணம் அந்த மண் வாசனை பிறக்கிறதல்லவா? அந்த வாசனையை எந்த ஒரு திரையிட்டும் மறைக்க முடியாது. எந்த கதவுகளைச் சாத்தியும் தடுத்து நிறுத்த முடியாது. அது அந்த வனம் முழுவதையும் அந்த சமுதாயம் முழுவதையும் தானாகவே ஆக்கிரமித்து அத்தனை உயிர்களின் சுவாசத்திலும் கலந்து ஒரு மாபெரும் நிம்மதியை கொடுக்கும். இத்தனை காலமாக உனது உழைப்பும் உனது படைப்புகளும் அந்த வறண்ட மண்ணைப் போலத்தான் எவர் கவனத்தையும் ஈர்க்காமல் அமைதியாக கிடந்தன. ஆனால் கைலை நாதனான என் பேரருள் என்னும் அந்த மாபெரும் முதல் மழைத்துளி இப்போது உனது உழைப்பின் மீது விழுந்துவிட்டது. இனி உனது படைப்புகளிலிருந்து பிறக்கப் போகும் வெற்றி என்னும் அந்த மாபெரும் மண்வாசனை இந்த அகிலம் முழுவதும் எந்த தடையுமின்றி அதிவேகமாக பரவப்போகிறது. இணையத்தின் எந்த ஒரு சூழ்ச்சி வலையாலும் உனக்கு எதிராக மனிதர்கள் அமைக்கும் எந்த ஒரு செயற்கை தடையாலும் உனது படைப்புகளின் வீச்சை இனி ஒரு காலம் தடுத்து நிறுத்த முடியாது. உனது ஒவ்வொரு வார்த்தையும், நீ உருவாக்கும் ஒவ்வொரு ஆக்கமும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களின் ஆத்மாவை தொட்டுத் திறக்கும். குழப்பத்தில் தவிக்கும் பலருக்கு உனது படைப்புகள் ஒரு மாபெரும் வழிகாட்டும் வெளிச்சமாக மாறும். நேர்மையான உழைப்பிற்கு அங்கீகாரம் இல்லையே என்று நீ ஏங்கிய காலம் முற்றிலுமாக முடிந்துவிட்டது. உனது திறமைக்கான கைதட்டல்களும் அதற்கான முழுமையான பொருளாதார நன்மைகளும் இனி மழையாக பொழிந்து உன்னை வந்து சேரும். கூட்டத்தில் ஒருவனாக முடங்கி கிடந்த நீ இனி உலகம் வியந்து கொண்டாடும் ஒரு ஈடு இணையற்ற படைப்பாளியாக, மாபெரும் வழிகாட்டியாக உருவெடுக்கப் போகிறாய். இந்த மாபெரும் விஸ்வரூபத்தை நீ எடுக்கும்போது இத்தனை காலம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களும் உன்னை எப்படி காணப்போகிறார்கள்? உனது குடும்பத்திற்குள் நான் என்னென்ன மாபெரும் அற்புதங்களை நிகழ்த்திக் காட்டப் போகிறேன் என்பதை உனது ஆத்மா முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டது. உனது மாபெரும் விஸ்வரூபத்தை இந்த அகிலம் காணப்போகும் அந்த பிரம்மாண்டமான நேரம் கனிந்து வந்துவிட்டது. இத்தனை காலமாக உன்னை ஏளனம் செய்தவர்கள், உனது வீழ்ச்சியைக் கண்டு தங்களுக்குள் ரகசியமாக மகிழ்ந்தவர்கள், உனது உழைப்பை திருடிச் சென்றவர்கள் இப்போது என்ன ஆவார்கள் என்று உனது மனம் சிந்திக்கலாம். அவர்களுக்கு ஈசன் என்ன தண்டனை கொடுப்பார் என்ற கேள்வி உனக்குள் எழலாம். பிரம்மாண்டமான சமுத்திரத்தை ஒரு சிறு துணியைக் கொண்டு மூடி மறைத்து விடலாம் என்று நினைக்கும் ஒரு முட்டாளை உனது மனக்கண்ணில் கற்பனை செய்து பார். சமுத்திரத்தின் எல்லையற்ற ஆழமும் அதன் மாபெரும் சீற்றமும் தெரியாமல் அந்தச் செயலில் இறங்குபவன் அடுத்த நொடியே அந்த பேரலைகளில் அடித்துச் செல்லப்பட்டு சுவடு தெரியாமல் அழிந்து போவான் அல்லவா? உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்த அத்தனை வஞ்சகர்களின் நிலையும் அதுவே. ஈசனின் ஆளுமையாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் உன்னை வீழ்த்தலாம், உன்னை மறைத்துவிடலாம் என்று அவர்கள் நினைப்பது அந்த முட்டாள்தனத்திற்குச் சமம். அவர்கள் வீசும் எந்த அஸ்திரமும் உன்னை தீண்டாது. மாறாக உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு அவர்களின் அகந்தை சுக்குநூறாக உடைந்து உனது காலடியில் அவர்கள் மண்டியிடும் காலம் வந்துவிட்டது. அவர்கள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கோரும் ஒரு மாபெரும் விந்தையை இந்த ஈசன் நிகழ்த்தி காட்டுவேன். நீ அவர்களை தண்டிக்க வேண்டியதில்லை. உனது பிரம்மாண்டமான வெற்றியே அவர்களுக்கு கொடுக்கப்படும் மாபெரும் தண்டனையாக மாறும். இதைவிட மாபெரும் நிம்மதி உனது இல்லத்திற்குள் இப்போது மலரப்போகிறது. உனது குடும்பத்திற்குள் இருந்த இனம் புரியாத குழப்பங்களும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காத தன்மையும் உன்னை மிகவும் வாட்டின. ஆனால் என் அருமை குழந்தையே, பனிமலையின் உச்சியில் எந்த கொடிய புயலிலும் உறைந்துவிடாமலும் அணைந்துவிடாமலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் தெய்வீக தீபத்தை நீ அறிவாயா? எவ்வளவு பெரிய பனிப்புயல் வந்தாலும் அந்த தீபத்தின் வெப்பத்தையும் ஒளியையும் அசைக்க முடியாது. உனது தூய்மையான பக்தியையும் உனது தியாகத்தையும் அந்த அணையாத தெய்வீக தீபமாக உனது வம்சத்தின் மையத்தில் நான் ஏற்றி வைத்து விட்டேன். இத்தனை காலமாக உனது குடும்பத்தை பீடித்திருந்த அத்தனை கர்ம வினைகளும் முந்தைய தலைமுறையின் சாபங்களும் அந்த தெய்வீக ஒளியில் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டன. இனி உனது இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையேயும் பிள்ளைகளுக்கிடையேயும் பிரிக்க முடியாத ஒரு தூய்மையான அன்பு முழுமையாக மலரும். உனது பிள்ளைகள் நல்வழியில் அறத்தின் பாதையில் கம்பீரமாக நடந்து உன்னை விட பல மடங்கு சிறந்து விளங்குவார்கள். நீ சிந்திய வியர்வையின் பலனை உனது சந்ததியினர் எக்காலத்திலும் அமர்ந்து அனுபவிக்கும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். என் அன்பு செல்வமே,
இத்தனை காலமாக நீ சுமந்து வந்த பாரங்கள் அனைத்தையும் இறக்கி வைத்துவிட்டு ஒரு மாபெரும் விடுதலையை உனது ஆத்மா இப்போது முழுமையாக உணர்கிறதல்லவா? உனது கடந்த காலத்தின் கசப்புகளை நான் அழித்துவிட்டேன். உனது நிகழ்காலத்தை நான் அரணாக நின்று காக்கிறேன். உனது எதிர்காலத்தை ஒரு மாபெரும் வெளிச்சமாக நான் மாற்றி அமைத்துவிட்டேன். இதுவே உனக்கான கையிலை நாதனின் நிறைவான திருவாக்காகும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை ஒருபோதும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உனது வாழ்நாள் முழுவதும் ஈசனாகிய என் கருணை உன்னை உனது நிழல் போலத் தொடரும். என் அன்பில் நீ முழுமையாக நிலைத்திரு, உனக்கு எல்லாம் நன்மையாகவே அமையும். ஓம் நமசிவாய. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த ஆழமான திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால் உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பக்தியோடு பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக் கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.